அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான, அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கிராம உதவியாளர் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் புதிய நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ 2025ஆம் ஆண்டிற்கான புதிய வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த மொத்த வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன போஸ்டிங்காக வந்திருக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா? எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது மொத்தமா, அதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா குவாலிஃபிகேஷன். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வந்து சம்பளம், இதற்கு பர் மந்த் salary வந்து எவ்வளவு கிடைக்கும், அதற்கான அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். ஸ்டார்டிங் salary எவ்வளவு, போக போக இன்கிரிமெண்ட் salary எல்லாம் எவ்வளவு கிடைக்க போகுது, ஸோ salary தவிர்த்து வேற எந்த வகையெல்லாம் இன்கம் கிடைக்கும், ஸோ அதை பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள இருக்க போகுதா இல்ல வந்து அதர் ஸ்டேட்லயும் இருக்குமா, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் மெயினா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்குமான்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா 100% எக்ஸாம் உண்டு. சரிங்களா? எக்ஸாம் ஒன்னே எல்லாருமே பயப்பட வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 5வது படிச்சிருக்கவங்க நாளை என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனலா இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்ததான் வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க இந்த வேலையை நீங்க வாங்கிக்க முடியும். அது எப்படி, என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த டேட்ல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஆர்கனைசேஷன், இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, எந்த துறையிலிருந்து வந்திருக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அடுத்துதான் இதற்கான அபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்காம எப்போ நோட்டிபிகேஷன் வருது, எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி எந்த டேட்டுமே தெரியாம நிறைய பேர் வந்து கவலையோடு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லி விரும்புறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. ரெக்வஸ்ட்டை கேட்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ என்ன போஸ்டிங்காக வந்திருக்கீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்காக தான், விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான், கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் வந்திருக்கு. ஏன் நான் 3 தான் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர் தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு இந்த விஏஓ அப்படின்னா தான் தெரியும். ஓகேங்களா? அதனால தான் 3 விதமா சொல்லியாச்சு. இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இது ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தெளிவா நம்ம வந்து பார்த்துக்கலாங்க.
அடுத்ததா குவாலிஃபிகேஷன். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வகுப்புங்க. சரிங்களா? மினிமம் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னாவே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதற்கு மேல ஓகேங்களா, நீங்க 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் ஓகே தான். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் ஓகே தான். 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யுஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி நீங்க எத்தனை வகையான டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th தான் முடிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணுமா அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்றேன். இல்ல கவர்ன்மென்ட் ஜாப்லயே கூட ஒர்க் பண்றேன் அப்டின்னா, நீங்களுமே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. சரிங்களா? அடுத்ததா வந்து இதற்கான சம்பளம். இதற்கு பெர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர் மந்த்துக்கு சேலரி வந்து ஸ்டார்ட்டிங் வந்து 11,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி கிடைக்குங்க. போக போக இன்கிரிமெண்ட் சேலரி வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் வந்து படிக்கச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்குங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு அரசு வேலைன்றதுனால 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல வேணும்னாலும், எந்த தாலுகால வேணும்னாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் குடுக்கலாம். அதுல வந்து நீங்க வொர்க் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷனா தான் இருக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ அவைலபிளா இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிலபஸ் இருக்கும்? என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணணும்? எப்படி படிக்கணும்? இந்த மாரி நெறைய விதமான நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு 5வது படிச்சிருக்கோம் என்ன நாலேட்ஜ் இருப்பானோ, அதுக்கேத்த மாரி தான் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்க, ஃப்ரெஷ்ஷா போறீங்க. எக்ஸாமா இன்னைக்கு எக்ஸாமா டைரக்ட்டா போறீங்க. போயிட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆன்சர் குடுத்துருவாங்க. ஆன்சர் ஷீட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்துருவாங்க. அத பார்த்து அப்படியே தப்பு பிழை இல்லாம ஆன்சர் ஷீட்ல நீங்க எழுதி குடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து இதுதான். நீங்க பார்த்து அப்படியே காப்பி பண்ணி குடுக்கணும். இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ல தப்பு பிழை இல்லாம படிக்கவும், எழுதவும் தெரியுதா? அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்ததா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்ததா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். இந்த மாரி விஷயங்கள் நடக்குங்க. ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் இவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. அடுத்ததா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். அதாவது அப்ளை பண்றதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது அப்ளை பண்றது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைவாய்ப்புகள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 20லேருந்து 25 நாள் வந்து டைம் குடுப்பாங்க. குளோஸ் பண்றதுக்கு. சரிங்களா? அதனால வந்து சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. டாக்குமெண்டல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து ஆர்கனைசேஷன் நேம். இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா? அங்க இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 2 வெப்சைட் குடுத்திருக்காங்க. இந்த 2 வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 வெப்சைட் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து cra.tn.gov.in இது ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெப்சைட்டும் குடுத்திருக்காங்க. www.tnpsc.gov.in இது இன்னொரு வெப்சைட்டுங்க. இந்த 2 வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நெறைய பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு தெரியலங்க. எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க இல்லையா? நீங்க 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துக்கு வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கேன். நான் சென்னைக்கு அப்ளை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் சென்னையில இருக்கேன். திருவண்ணாமலைக்கு அப்ளை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் ஒரு நபர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து வயது வரம்பு வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரில வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோ, ஆதி திராவிடர் இதுல வரவங்க 21 வயசுல இருந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அத தவிர்த்து முஸ்லீம் கேட்டகரில வரவங்க 21லேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேஸ்ல வரவங்க 21லேருந்து 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்ததா வந்து நமக்கு செலக்ஷன் ப்ராசஸ்ல பேட்டர்ன் குடுத்திருக்காங்க. கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா? அடுத்ததா வந்து எது எதுக்கு எவ்வளவு மார்க் போடுவோன்றத மென்ஷன் பண்றாங்க.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு 10 மார்க்கு. டிரைவிங் லைசென்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு 10 மார்க்கு. தமிழ்ல அதாவது நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களே அதுக்கு 40 மார்க்கு. பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா 25 மார்க்கு. இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க்கு. டோட்டலா 100 மார்க். ஓகேங்களா? இப்படித்தான் செலக்ஷன் பேட்டர்ன் இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து இதுல வந்து வின் பண்ணலாம். அதே மாதிரி வேலையும் வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூங்க.